நீங்க தான் மூத்தவர். ஆமா, அப்படின்னா மூத்தவர் கணக்கு இவரை இன்னொருத்தருக்கும் நீங்க பெரியவர், நீங்க ஆரம்பிங்க. பண்ணிதான் ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய படம் பண்ற ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அங்க பெண்லாம் இருக்காரு. பேசுனேன் ப்ளீஸ், மூத்தவர் நீங்க தான். நீங்க அப்போ நீங்க மூத்தவர் உங்களை தான். நீங்க கண்டென்ட் தோட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தாய்க்கலை அதான் தாய்க்கலை பத்தி பேச போறாரு. இந்த மாதிரி தாங்க. அதுலயும் 3 பசங்க இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா லெவலில் ஃபன்னு ட்ராவலும் இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்குற ஒரு நல்ல படம், பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதை சொல்லுங்க. போகும்போது நாங்க நல்லா சிரிச்சு சந்தோஷமா படம் பார்த்துட்டு இருந்தோம். வரும்போது ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்தோம். பட் அது ஆனந்த கண்ணீர். அதனால இப்ப திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சோம். எஸ், அதெல்லாம் இப்படி சொல்றேன். யாருமே சொல்லாத புதுசா நல்லா சொல்ல போறோம். இல்லைண்ணே. ஹாய்ண்ணே, எல்லாருக்கும் வணக்கம். படம் வந்து நான் கொஞ்சம் எங்கள் தாத்தா பாட்டி கூட ரொம்ப அட்டாச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுடைய வேல்யூ என்னன்றது நமக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு ஜோனில் இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப ஜாலியாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து அது ரொம்ப எமோஷ்னலாக நம்ம எல்லாருக்குமே இப்போ வீட்டில் கிளம்பி போகும்போது ஒரு வாட்டி தாத்தா பாட்டிக்கு ஃபோன் அடித்து பேசணுன்ற மாதிரி தோன்ற வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். அவங்க டேரக்டருக்கும் இது பெரிய ஹிட் ஆகணும்னு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சேம் ப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இது என்டர்டெய்னிங்காக இருக்கும். தேங்க்யூ. எப்படிண்ணா? சூப்பர். ஓகே, நானும் ப்ளீஸ். ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பயங்கர ஜாலியாக சிரிக்க வைக்க எடுத்து சிரிக்க வச்சு, அழ வைக்க வேண்டிய எடுத்து அழ வச்சு ஒரு ஒரு செம்ம கமர்ஷியலாக சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக குடும்பத்தோட போய் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். ஒரு பயங்கர ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாக இது இருக்கும். நான் அந்த படத்தை பார்த்து பயங்கர பதட்டமாயிட்டேன். ஐ மீன் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. பதட்டம்னா அந்த ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் வந்துச்சு இல்லையா, பயங்கரமாக பதட்டமாயிட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்க. நீங்கள் வந்து வார சொல்லி போய் பார்த்ததுல உருப்படியான ஒரு விஷயம் இந்த படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த வீடியோ கமெண்ட் கீழே போடுங்க. நிறைய வீடியோ வரும் நினைக்கிறேன். கமெண்ட் கீழே என்னை பாராட்டி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாராட்டுங்க. ரொம்ப 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 முக்கியமான படம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை வந்து எவ்வளோ அழகா, எவ்வளோ எப்படி சொல்றது, எவ்வளோ ஈஸியா புரிய வைக்கிறது. கமர்ஷியலா, மெயின் ஸ்ட்ரீமா ஒரு மெசேஜை வந்து போரிங்கா இல்லாம, ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கிங். அண்ட் ராதிகா மேம் வந்து ஓஜி தான். அவங்கள பீட் பண்றதுக்கு யாருமே இல்லை. அண்ட் அட் தி எண்ட் அவங்க வந்து ஒரு ஷார்ட்ல வருவாங்க. அது ஷி வாஸ் லைக் அ காடஸ். அண்ட் என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஆண் இந்த படத்தை பண்ணதுக்கு அண்ட் ஒரு ஆண் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. பிகாஸ் நாங்கள் பேசிட்டே இருக்கலாம், பெண்ணுனா இப்படி வாழணும், பெண்ணுனா இப்படி இருக்கணும்னு. ஆனால் ஆண்கள் வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து இதை வந்து அவங்க கிட்ட இருந்து வர்றது தான் இது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கு எனக்கு இந்த படத்துல. ஐ லவ் இட். ஐ ஹோப் இட்ஸ் a huge blockbuster. Thank you. நிறைய சொல்றதுக்கெல்லாம் இல்லைங்க. 2 நிமிஷம் அடிச்சா 2000 காலம். தொடர்ந்து 2.5 மணி நேரம் வெடிச்சுக்கிட்டே இருந்தா தாய்க்கலை. 2.5 மணி நேரம் தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த தாய்க்கலை. ஃபேண்டாஸ்டிக், அமேசிங், ஃபேண்டாஸ்டிக். மூவி பார்த்துட்டு வந்தேன். சீரியஸாகவே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு படம். அண்ட் எனக்கு வந்து ராதிகா மேம் வந்து ஐ டோன்ட் நோ லைக் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள வந்து அப்படியே என்ன பார்த்தேன்னா ஹக் பண்ணி கிஸ் கொடுக்கணும் போல இருக்குது. பிகாஸ் அவங்க சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஷி ஹாஸ் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எவ்வளோ நம்ம வழிநடத்தி நாங்கள் இப்போ அந்த பாத்தில் we are going. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் இந்த டைமில் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆக்டர் அவர் வந்து பேக் பண்ணி அண்ட் ராதிகா மேம்க்கு இப்படி ஒரு ஃபில்ம் ஒரு பூமாக ஒரு பிளாக் பஸ்டராக வரப்போகுது. அண்ட் சென்னை சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் பிஎன்சி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே they are going to love this film because each and everything எல்லா கிராஃப்ட்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக, எப்படி சொல்கிறது, எல்லாமே ரொம்ப லவ்வாக இருந்துச்சு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபில்ம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது உமனுக்கு இங்கேன்னு இல்லை, எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜ் அது. ஸோ தயவுசெய்து இந்த படத்தை தியேட்டரில் வந்து தயவுசெய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஐ வாண்ட் டு congratulate the director because I think he's going to be the next big thing in our industry. Already அவர் செக்யூர் பண்ண போறாரு. அண்ட் அவருக்கு ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவர் சீரியஸாகவே கலக்கிட்டாரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சிவகார்த்திகேயன் சார்
ஒரு பேக்கிங் ராதிகா மேம் பேக் பண்ணி ஒரு 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 லேடியை பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து இந்த படம்னு இல்லை கண்ணா முதற்கொண்டு ஹஸ் பேக் so many content oriented films, so I'm so happy for him, and Sudhan as well, since he has backed so many content oriented films. Congratulations on advance congratulations on a huge hit for Tiger King, and my heartily congratulations to the entire team. Thank you so much. என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இதே ரெஸ்பான்ஸ் தான் ஆல் ஓவர் நாளைக்கு ஷோலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் பூரா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபேமிலியாக சின்ன குழந்தைங்க எல்லா குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப மெசேஜ் நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற படம். ஃபீமேல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்கிற படம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன். கொண்டாடுவீங்க. இந்த படம் வந்து எந்த இடத்துலையுமே வைக்காம சின்ன லேப் கூட இல்லாமல் நல்ல காமெடியாக எமோஷனாக என்டர்டெய்னராக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் பாருங்கள். இந்த படத்தை தயாரித்தேன் சார் அவர்களுக்கும், அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை இயக்கிய முதல் பட இயக்குனர் சிவகுமார் முருகேசன் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு இயக்குனராக இடம் பிடிப்பார். ஏன்னா அவரோட ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு தெரியும், அதே மாதிரி அவரோட ஸ்பாட் ஒர்க் தெரியும். ரொம்ப அற்புதமான இயக்குனர். ஒரு ஃபஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை இயக்கி இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் சார் வச்சு படம் எடுக்கிறாரு. கண்டிப்பாக வந்து சிவகுமார் முருகேசனுக்கு இந்த தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிக பிரமாதமான ஒரு எதிர்காலம் இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா. தேங்க்ஸ். வணக்கம். தாய்க்கிழவி படம் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. முதல்ல சொல்லணும்னா பொதுவாக நம்ம ஒரு ஹீரோ ஹீரோயின் அதை சுற்றி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். இந்த வயசுல உள்ள ஒருத்தவங்களோட கதையை சொல்லும்போது அவங்களோட அனுபவம் சேர்ந்து ஒரு பாடமாக சமூகத்துக்குள்ள நுழைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி கதைகள் வர்றதே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அப்படி எழுதின அது ஒரு கிரைம் ஹீரோவாக இருந்து இந்த மாதிரி மனிதர்கள் கதை சொல்லப்படணும்னு நினச்சி எஸ்கே அவர்கள் இதை தயாரிச்சுக்கிறது வந்து அவரோட நண்பராக நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அவர் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான படங்களை தயாரிச்சுட்டு வர்றாரு. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா கொட்டுக்காளி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் ஒரு தாய்க்கிழவியும் தயாரிச்சதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கு. இதை வந்து எந்த படமாக இருக்கட்டும், பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற ஒரு படம் வந்து சமூகத்துக்கு தோல்ல கை போட்டு ஒரு நாளைக்கு உனக்கு இது தேவைன்னு சொல்ற ஒரு அக்கறையான படமா பார்க்குறாங்க. அந்த விதத்துல பொதுவா இந்த மாதிரி கதைகள் போய் முடிகிற இடம் வந்து பணம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ற இடத்துல முடியும். ஆனா உண்மையா வாழ்க்கைய பணம் உனக்கு முக்கியம்னு சொல்ற படமா இருக்கிறதுனாலே இது வந்து ஒரு முக்கியமான படமா மாறிடுது. டயலாக்ஸ் வந்து பிரிச்சிருக்காரு டைரக்டர். அங்கங்க வந்து தியேட்டர்ல கிளாப் சவுண்ட்ஸ்லேயே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப எதிர்பார்க்காத ஹியூமர் யூனிக்கான இடங்கள்ல வருது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து தாலி கட்டுற இடத்துல கழுத்தை நிமித்தி தலையை நிமித்தி தாலி கட்டிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அது மாதிரி எல்லா கிராஃப்ட்டுமே மியூசிக் நல்லா இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவராலாக எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. டிஓபி வந்து கலக்கிட்டாரு. எக்ஸ்ட்ராடினரி டிஓபி ஒர்க். அந்த ஓவராலா ஒரு இயக்குனருக்கும் அடுத்து சேவன் பண்ண போறாரு. ரொம்ப அதுவும் ஒரு முக்கியமான படமா ஆல்ரெடி ஆயிடுச்சு எஸ்கே இருக்கிறதுனாலே. அந்த இவங்க காம்பினேஷன்ல அடுத்து என்ன வரப்போகுதுன்னு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த என்டையர் குரூவுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் தாய் கிழவி படம் பார்த்துட்டு வரேன். உண்மையா சொல்றேன், பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அதை தாண்டி பயங்கரமா எமோஷனலாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இவ்வளோ எமோஷ்னலாக அண்ட் ஒரு
பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு படமா வந்து கொடுத்தது வந்து ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் ராதிகா மேம் சும்மாவே சொல்ல வேணாம், ராதிகா மேம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவங்க நடிக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸா இருக்கட்டும், அதை ரசிக்காத ஆளே இருக்க முடியாது. ஆனா இந்த படத்துல வந்துட்டு அவங்களோட டேலண்ட்டுக்கு ஒரு பெரிய தீனி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன்னும் பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆக்ட்ரஸா வந்துட்டு தெரியுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே இளவரசன் சாரா இருக்கட்டும், சிங்கம் பிள்ளையானா இருக்கட்டும், பாலசரவணன், முனிஷ்காந்த், அவங்களோட கேரக்டர்ஸ் அண்ட் எல்லாத்தோட கேரக்டர்ஸுமே ரொம்ப மைன்யூட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் படம் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இந்த இயர்ல. ஸோ நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்க போகுது. அண்ட் ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் அவங்களுக்கும் சிவன் அவங்களுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ்ல இருந்து நம்ம பாட்டில இருந்து நம்ம அம்மா கலந்து எல்லாருமே ரசிச்சு தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப மனநிறைவா இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கும் மனநிறைவா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தாய்க்கிழவி டீமுக்கும் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும் வந்து என்னோட விஷஸ். ஸோ ஒரு ரூரல் படம் வந்து ரொம்ப ரேராக வர்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம். ஸோ அப்படி ஒரு படம் வந்து அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்பெஷலி வெரி ஹாப்பி ஃபார் சிவகுமார் முருகேசன் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் வந்து இப்போ நெஞ்சமுட்டு நேர்கொண்டு ஒரு ராஜாவாக இருக்கட்டும், கனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை புது டெபியூ டேரக்டர்ஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுக்கறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன் அந்த குடும்பத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ தாய்க்கிழவி படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மொத்த தாய்க்கிழவி டீமுக்கும் என்னோட விஷஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தாய்க்கிழவி படம் பார்த்துட்டு தான் வரேன். படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லைக் சிவா பிரதர், டைரக்டர் சிவா பிரதர் வந்துட்டு ரொம்பவே எங்களுக்கு தெரியும், நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். எல்லாரும் படத்தை போய் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். நான் ஒரு விஷயம் மட்டும் ஷோராக சொல்லுவேன். சிவகுமார் பிரதர் வந்து ஹீஸ் ஹியர் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். இஸ் நாட் ஹியர் டு மேக் அ மூவி, இஸ் ஹியர் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேவோட ப்ரோமோ இருந்துச்சு. ஸோ சிவகுமார் பிரதர் அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எஸ்கே தான் எல்லாருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் போய் தியேட்டரில் பாருங்கள். தாய்க்கிழவி கண்டிப்பாக ஒன்று சப்ரைட் பண்ணுங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் தாய்க்கிழவி ரிவ்யூ பார்த்துட்டு வரேன். அண்ட் இட்ஸ் ஒன் மூவி that you should not at all miss. You should see it in theaters because we all know how Radhika ma'am is. Superb இருக்கு. And director has done a phenomenal job. So you should see the movie. And music is nice. And thanks to the team for giving such a review. You'll surely see it in theaters. பேசலாம். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து இன்ஸ்பயர் ஆகாத ஒரு பொண்ணு கூட இருக்க முடியாது அப்படின்னு வந்து நான் அடிச்சே சொல்லுவேன். ஒரு கிராமம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தான் இந்த சிட்டி லைஃப்ல நெய்பர்ஸ் யாருன்னு கூட தெரியாது. ஆனா எல்லாருக்குமே அந்த கிராமத்துல யார் என்ன கேரக்டர், என்ன பாடி லாங்குவேஜ், என்ன மேனரிசம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளேயே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா அதை விட முக்கியமா ராதிகா மேம் இத்தனை வருஷமா நம்ம பார்த்து அப்படி வியந்து இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு பார்த்தவங்க இதெல்லாம் என்ன, நான் இதுல ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. ஐ எம் ஷுர் இந்த ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அவங்கள தவிர வேற யாருமே பண்ணிருக்க முடியாது. அதை தாண்டி வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு அவங்க மெனக்கெட்டது வந்து வாய்ப்பே இல்லை. அது யாருமே பண்ணிருக்க முடியாது. அண்ட் ஐ எம் ஷுர் எக்கச்சக்க அவார்ட்ஸ் வந்து மேம்க்கு வரப்போகுது. அதோட பெரிய அவார்டு என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் அவங்கள வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அவங்க நடிப்பு மூலியமா கன்வே பண்ண விஷயம் அப்படி இருந்தது. கண் கலங்கி தான் நான் வந்து வெளியே வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். பேசுறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்துட்டு பருத்தி வீரன் பார்த்துட்டு வெளில வந்தப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எப்படா இப்படி ஒரு கிராமத்தை படத்தை இவ்வளோ சூப்பரா ஒரு லாஃப்டரோட ஒரு எமோஷனோட எடுத்தாங்கன்ட்டு. கார்த்தி சாருக்கு அது மிகப்பெரிய டெபியூட்னா
தாய் கிழவி சிவகுமார் முருகேசனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெபியூட்டு. பிளாக் பஸ்டர் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிறைய இடத்துல சிரிச்சு, நிறைய இடத்துல அழுது, ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ விஷயம், ஒரு ஃபோட்டோ கூட கதை சொல்லும். நம்ம ஏதாவது நல்லதாக சாப்பிட்டோம்னா, நல்ல இடத்துக்கு போனோம்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தை மக்களே நிறைய பேருக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கூட்டம் நிறைய குவிய போகுதுன்னு மட்டும் தெரியும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு எமோஷனலான ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். சம்திங் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ தாய்க்கிழவி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு திட்டுற பாணியில தான் நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம். ஆனா ஒருத்தரை வந்து தாய்க்கிழவின்னு இனிமே சொன்னா அது நேசிக்கும் பாணியாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் ஃபிலிம் தான். ராதிகா மேம் ஃப்ரம் an artist to a performer to a legend to iconic மாறத இன்னைக்கு இந்த படத்தை பார்த்திருக்கேன். இந்த போஸ்டர் நீங்க பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த திரைப்படத்துல அத்தனை சர்ப்ரைசஸ், ஒரு லட்சக்கணக்கான அம்சங்கள் இருக்கு. எந்த ஜென்ரேஷன்ல நம்ம பெண்கள் இருக்கோன்றது முக்கியம் கிடையாது. எந்த ஜென்ரேஷன்ல இருந்தாலும் நம்ம பெண்களாகவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக அழகான விஷயத்த இன் அப்சல்யூட்லி நான் ஃபெமினிஸ்ட் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக அழகான கதைகளும் ஒரு டெபியூ டைரக்டர்னு சொல்லவே முடியாது. அற்புதமா படம் எடுத்திருக்காரு. ப்ளீஸ் டு வாட்ச் இட். அண்ட் திரைப்படத்தோட எவ்ரி கேரக்டர் இஸ் ஐகானிக். எல்லாருமே போட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் டைரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த எஸ்கே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி சினிமா, இந்த மாதிரி கதையை தமிழ் சினிமா கொண்டு வந்ததுக்காக. நாங்க சொல்றதை விட இந்த திரைப்படம் ப்ளீஸ் தியேட்டர்ல வந்து பாருங்க. டெஃபினெட்லி ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சிரிப்பை டச் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தாய்க்கிழவி படத்தினுடைய கவிஞர். ஒரு வில்லேஜ் மெல்யூவில் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ரொம்ப க்ளோஸ் டு லைஃப்கான ஒரு கதையை பார்க்க முடிஞ்சிச்சு. அது வந்து பொதுவாக வில்லேஜ் லைஃப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து இதில் எப்படி வித்தியாசமாக கையாண்டிருக்கப்பட்டிருக்குது. அண்ட் ஆல்சோ கதையும் வந்து எந்த வகையான என்கேஜ்மெண்ட் ஃபேக்டருக்கான குறைவு இல்லாமல் படம் வந்து எப்படி பயங்கரமாக கண்டினியூஸாக அவங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கு, எமோஷன் ஆக்க வச்சுட்டே இருக்கு, கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் இருந்ததுனால எனக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த ப்ரீமியர்லேயே உறுதி செஞ்சிருச்சு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், முக்கியமாக நண்பர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணா நடிச்சிருக்காங்க, அருள்தாஸ் அண்ணா நடிச்சிருக்காங்க, ஒரு நம்ம நம்ம நிறைய ரொம்ப வேண்டப்பட்ட நண்பர்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பயங்கரமா இருந்தது. எல்லாருமே தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுவீங்கிறது என்னுடைய தேங்க்யூ. தாய்கிழவி படம் பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பரான படம். யூஸ்வலாக நம்ம நிறைய படங்கள்ல வந்து இந்த தண்டட்டி போட்ட அந்த பாட்டுங்களெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு கேரக்டராக நம்ம எங்கேயாவது ஒரு படத்தில் பார்த்துருக்கோம். பட் அந்த ஒரு கேரக்டரை ஒரு மெயின் லீடாக வச்சு அவங்கள வச்சு ஒரு கதையை ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு போனதுங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ராதிகா மேம் வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மருங்கிறத வந்து நம்ம இத்தனை வருஷமா பார்த்துட்டே இருந்திருக்கோம். பட் இதுல இன்னைக்கும் வந்து இப்போ இருக்கிறவங்க இந்த படம் இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ் இந்த படம் பார்க்கும்போது கூட இப்படி ஒரு பர்ஃபார்மரா அப்படின்னு வந்து பார்க்குற அளவுக்கு இருந்தது. இதில் நடிச்சுட்டு எல்லாருமே பாலாசரணம் பதிலாக இருக்கட்டும், அருள்தாசன், மற்ற ஆர்டிஸ்ட், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக இருந்தது. அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் கமல் சாரோட பாட்டை வந்து பிளேஸ் பண்ண விதம். அது கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவரோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னிக்கலாக நல்லா இருந்தது. மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கலாம். இது நார்மல் ஜஸ்ட் ஒரு படம் கண்டென்ட் படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த கண்டென்ட் படத்தை ஒரு கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணி. தேங்க்யூ. அண்ட் டேரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு சூப்பரான டெபியூ கொடுத்துருக்காரு சிவகுமார். கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். ஒரு பிளாக் பஸ்டர் படம் பார்த்துட்டு நல்லா வரும், அதுதான் எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா அதான் என்னோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்து
அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஹிலேரியஸாக தேட்டரை வெளியே வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதில் நடித்த ஆக்டர்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி ராதிகா மேம் வந்து எழுத கேரக்டர் ஸோ மச் ஃபார் திஸ் கேரக்டர். அது வந்து தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து ஒரு ஊரோட ஆத்தென்டிசிட்டி ஆகட்டும், அதோட ஹியூமர் ஆகட்டும் பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எண்டு வரைக்குமே இது அடுத்து என்ன நடக்கும்ன்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரும் அந்த படத்தில் இருக்குது. இதில் கருத்து இதெல்லாம் சொன்னாலும் இந்த படம் வந்து ஜாலியான படம். இந்த ஃபன்னாக இந்த ஹியூமர் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த படத்தை வைப்பாருங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஓவரால் பேக்கேஜாக இது கிடைக்கும். இட் இஸ் அ மஸ்ட் வாட்ச். இதை வந்து விட்டுறாதீங்க, தயவு தேட்டரில் போய் பாருங்க. அண்ட் கங்க்ராட்ஸ் டு சிவகுமார் முருகேசன். அவரோட டெபியூ இது வந்து ஸ்டன்னிங்கான டெபியூ, சூப்பரான டெபியூ. அவருக்கும் வாழ்த்துக்கள். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் சிவகார்த்திகேயன் சாருக்கும் இப்படி ஒரு நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய நல்ல படங்கள் கேட்டுக்கிறேன். கங்க்ராட்ஸ் டு என்டையர் டீம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கிஷன் தாஸ். இப்போதான் தாய் கிழவி படத்தோட ப்ரீமியர் பார்த்துருக்கீங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துல பேசும்போது இது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். ஆனால் இந்த படத்தோட பெரிய ப்ரொமோஷனே உள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் நினைக்கிறேன். இங்கேருந்து எல்லாருமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே கண்டிப்பாக தெரியல. பயங்கரமான ஒரு எக்ஸிக்யூஷன். ராதிகா மேம்லேருந்து அவங்க சஞ்சா நடித்த எல்லாருமே இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர் வந்து அந்த கோவிலில் ஒரு கேரக்டர் இருக்கும், நான் ஸ்பாயில் பண்ண விருப்பப்படல. ஒவ்வொரு கேரக்டர் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டருக்கு வந்து ஜாலியாக சிரிச்சு அண்ட் இமோஷ்னலாக ஒரு சின்ன மெசேஜோட வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லி தான் நீங்கள் வரணும்னு இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். ஹாய், இப்போதான் தாய் கேள்வி படம் பார்த்துட்டு வரோம். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ராதிகா மேம் சொல்லவே வேண்டாம். ஷீ இஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, பயங்கர எஃபர்ட்ஸ். அண்ட் எல்லா ஆக்டர்ஸுமே, டாக்டர் ரேச்சல் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு டிரெக்டர் சிவகுமார் முருகேசன் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டர் வந்து பார்க்க வேண்டிய படம், எஸ்பெஷலி விமன். ரொம்ப எம்பவரிங்காக இருந்தது. அண்ட் kudos to producer SK sir for backing such a great story. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாய்கிழவி படம் பார்த்தேன். படம் ரொம்ப சூப்பரான பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எடுத்து அதை ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அது சேம் டைம் ஒரு நல்ல மெசேஜ். இதை ஒரு தேட்டரில் உட்காந்து பார்த்தா கிளாப்ஸு, என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனல் எல்லா வகையான உணர்ச்சிகளையும் கொடுத்து ஒரு ஹோல்சம் பேக்காக கொடுத்துருக்காரு சிவகுமார். படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி படங்கள் ஒரு தமிழில் வருது, அது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த நடிகர்கள் இப்போ ராதிகா மேம், இந்த நடிகர் விட்டு அவர்கள் ரைட் பண்ண அந்த சாமியாரை நடித்த அவர்கள், ராதிகா மேம், அருள்தாஸ் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், பாலஸ் அண்ணன், இந்த எல்லா டீமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுவாங்க எஸ்கே தொட்டதெல்லாம் பொண்ணான்ற மாதிரி, அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பெரிய ஹிட்டு, படம் நடித்தாலும் பெரிய ஹிட்டு. எஸ்கே அண்ட் டீம், எங்கள் சுந்தரம் எங்கள் ஃபேஷன் ஸ்டுடியோஸ், இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் டைரக்ட் உட்பட எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்து. தேட்டரில் பாருங்க, லாஸ்டாக இருக்குங்க, லாஸ்ட் ஆகிடும். தேங்க்யூ. தாய்க்கிழவி வந்து ரொம்ப எல்லா விதமாகவும் ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படமாக இருந்தது. கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட், எல்லா விதமும் பர்ஃபெக்டான படமாக இருந்தது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா நம்ம ராதிகா வந்து கலையரசு உண்மையிலே அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் பயங்கர ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக அந்த லேயர் எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபேமிலியோட ஃபன் ஃபில்டாக த்ரூ அவுட் ஃபிலிம் லாஸ்டிங்காக நீங்கள் என்ஜாய் பண்ணுற படமாக இருக்கும்.
பயங்கரமான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். குறிப்பாக எஸ்பிஎஸ் நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அவரோட பேனரோட எல்லா படமும் ரொம்ப நல்ல ப்ராமிசிங்கான படமாக இருக்கு. அண்ட் டைரக்டர் த பெஸ்ட் ஃபைன். அண்ட் ஹோல் டீமுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப 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 ஒரு என்டர்டெய்னிங்கான என்ஜாயபிளான ஒரு படம். மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ. பேசலாங்களா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கே எனக்கு ஊரை இவ்வளோ உரிச்சு வச்சு ரூட்டடா அதுக்குள்ளே இருக்க மனிதர்கள்லாம் இவ்வளோ லைவாக வேலை வாங்கி இப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி பிளாக் பஸ்டராக ஒரு படத்தை நாங்கள் பார்த்து வெளியே வந்து நிற்கிறோம். முக்கியமாக ராதிகா மேம், அவங்க வந்து இவ்வளோ வருடங்கள் அவங்க இந்த படங்கள் நடிச்சதே இந்த படத்தை பண்ணுறதுக்காகன்ற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் சிவகார்த்திகேயன் அண்ணன் இந்த மாதிரியான கதைகளை கண்டுபிடிச்சி இந்த படங்களை வந்து எடுத்து இவ்வளோ கிராண்டியராக வெளியே கொண்டாடுறதுன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு எஸ்கே அண்ணனுக்கும் நன்றி. டைரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஊரை முழுவதுமாக தெரிஞ்ச ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு. அவர் தொடர்ந்து வெற்றி படம் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான படமாகவும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எந்த படம் பார்க்கும்போது தெரியும் முக்கியமான படமாக கொடுப்பாருன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படம் எல்லாரும் வந்து பாருங்க. குறிப்பாக கமலஹாசன் சார் வந்து படம் முழுக்க நடிச்சிருக்காரு. மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. நன்றி. ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லலாமா? தாய் கிழவி ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். இது பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் என்னோட பாட்டியோட ஞாபகம்லாம் வந்தது. ஸோ எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா எல்லாரும் மறக்காம கூட்டிட்டு வந்து பாருங்க. முக்கியமாக குட்டி பொண்ணுங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு பொண்ணுங்க எவ்வளோ தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல மெசேஜ் இருந்தது படத்துல. தயவு செஞ்சு போய் பாருங்க. நாங்கள் பார்த்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாரியில் வரேன். இப்போ தான் வந்து தாய் கிழவி படம் பார்த்துட்டு நமக்கு எப்போல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, ஒரு நல்ல நல்ல எழுத்தாளர் வந்து தமிழ் சமூகத்தில் வந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி தான் நான் வந்து சிவகுமார் முருகேசன் அதில் பார்க்குறேன். தாய் கிழவியோட ப்ரோமோலேருந்து அதுக்கு வந்த ட்ரெய்லர்லேருந்து அது என்ன தான் வந்து ஒரு காமெடி படம், இன்னும் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாலுமே அதையும் தாண்டி படம் பயங்கரமாக சிரிக்க வைக்குது. அதையும் தாண்டி அவ்வளோ ஆழமான ஒரு எழுத்தை வந்து சிவகுமார் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ரைட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை உயர்ந்து நிற்கிறது அவரோட எழுத்தாக தான் நான் வந்து பார்க்குறேன். இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து நமக்கு உள்ள வர்றதுன்றது இன்னும் நிறைய மண் சார்ந்த படைப்புகள் வந்து கொடுக்கணும். ஏன்னா கமர்ஷியல் அப்படிங்கிறது லிபர்ட்டி எடுத்துக்கிறதோ இது எடுத்துக்கிறதோ கிடையாது. அழகாக எல்லா விஷயத்தையும் நமக்கு ஒரு பேக்கேஜாக கொடுக்கறது, அதே சமயத்தில் அந்த படத்தில் செஞ்சுக்க வைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சிவகுமார் வந்து ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு. எஸ்கேஎன் வந்து தொடர்ந்து அவர் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்களாக தான் இருக்குது. அந்த மாதிரி அவர் பண்ண படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இந்த தாய் கிழவி படம் வந்து உள்ள நடித்த நடிகர்கள்லாம் வந்து அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ராதிகா, ரேச்சல், பாலசரவணன் வந்து எப்பவுமே அவர் உள்ள இருந்தாலே நமக்கு வந்து சிரிப்புக்கு வந்து கேரண்டி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கலக்கியிருக்காரு. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரில்லியண்டான படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க குடும்பங்கள் போயிட்டு கொண்டாடக்கூடிய ரொம்ப பிரமாதமான ஒரு படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக தேட்டருக்கு குடும்பத்தோட முக்கியமாக பெண் குழந்தைகளும் வீட்டில் இருக்க பெண்கள் தாய்மார்கள் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். கிட்டத்தட்ட இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, அத்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்மளுடைய வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு சமர்ப்பணம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து வணக்கம். நான் மிடில் கிளாஸ் டைரக்டர் கிஷோர் முத்துராமலிங்கம். இப்போ தான் தாய் கேள்வி படம் பார்த்துட்டு வந்தேன். படம் ஒரு ஃபுல் என்டர்டெயினாகவும் இருக்குது, அதே டயத்தில் எமோஷ்னலாகவும் இன்னைக்கு கரண்ட்டில் என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த படத்தை சொல்லுது. கன்ஃபார்மாக வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஆல் சென்டர் மூவி, A, B and C. B&Cயில் வந்து ஒரு நல்ல படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அது வந்து அமையிறது வந்து ரொம்ப கஷ்டம். எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி ஒரு படம் வரும். அதுவும் அதில் வந்து ஒரு காமெடி மூவி அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு ப்ரொடியூசர்ஸ் சுதன், சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் ராதிகா மேடம், இவங்க எல்லாருமே எனக்கு வந்து
ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி ரொம்ப நல்ல பழக்கப்பட்டவங்க. இந்த கூட்டணி சேர்ந்து இப்படி அழகான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல வந்து சொல்லவே வேண்டாம், த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் கோ டு ராதிகா மேடம், பிகாஸ் ஷீ இஸ் அ வெட்டரன். அவங்க இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னும் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து டயலாக் இருந்தாலும் நடிப்பாங்க, இல்லைன்னாலும் நடிப்பாங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. தியேட்டருக்குள்ள இருக்கிற எல்லாருமே அவ்வளோ இயல்பா நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை வந்து ரசிச்சது வந்து தியேட்டர் அதிர்றதை வச்சு தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். இது ஒரு சூப்பர் டூப்பர் சக்சஸ். Congratulations to Radhika madam and the entire team of the movie. Thank you.